நாயை எப்படி அதற்கு ஃபர்தராக என்ன மாதிரி, ஏன்னா இது அன்ஃபார்ச்சுனேட்லி பல சட்டங்கள், நாயை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் மற்றும் தற்பொழுதுள்ள லீகல் பொசிஷன்ஸ் இருக்கிறதுனால அதை எப்படி அதை அப்புறப்படுத்தினாலும் அதை அல்டிமேட்டாக நம்ம வேறு எதுவும் பண்ண ஃபெரோஷியஸ் ரேபிடாக இருந்தால் தான் ரேபிட் டாக்ஸ் அதை அப்சர்வேஷனில் வச்சு அதை இறக்குறது. இந்த நாயை பொறுத்த வரைக்கும் ஃபெரோஷியஸ் நாய்ங்கிறது தானே அதோட இது இருக்கிறதுனால இப்போ இந்த பாதிப்பை கால்நடை மருத்துவத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர் சென்னை மாநகராட்சியோட இணைந்து அதுக்கு மேல் நடவடிக்கை என்னன்னு இதுக்கு நோட்டீஸ் எல்லாம் இன்னைக்கே கொடுக்க போறோம் அதுக்கு. ஆனால் அதை ப்ரொசீஜர் வயலேட் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணாலும் அதற்கு சாத்தியமாக அது முடியும். இல்லை, இப்போ அது அங்கே செக்யூர்டா லீஸ்ல உள்ளதான் இருக்கு, வீட்டுக்குள்ள தான் இருக்கு. அது படிப்படியாக அந்த மேல் நடவடிக்கை உடனுக்குடன் நாங்கள் உங்ககிட்ட சொல்லுவோம். அப்போ தற்பொழுது எனக்கு தெரிந்தவரை அந்த நாய் வளர்ப்போர் மூலமாகவே அவர்கள் அட்மிஷன் முதல்ல ராயப்பேட்டால பேசிக் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் இந்த மாநகராட்சி சார்பில் இங்கே சொல்லியிருக்கோம் தட் அனைத்து செலவுகளும் தேவையான இதற்கு நடக்கக்கூடிய செலவுகள் என்ன அர்த்தம், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு மாநகராட்சி சார்பில் அதற்கு ஏற்பாடு செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.